வணக்கம். ஆகஸ்ட் 19ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலைன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நேற்று ஆகஸ்ட் 18ஆம் தேதி நிஃப்டி 50 0.5% குறைவாக க்ளோஸ் ஆயிருக்கு. 24,154 பக்கத்தில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 13,500 கோடி ரூபாய்க்கு வாங்கி இருக்கிறாங்க. 11,900 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க 1,650 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 15,600 கோடி ரூபாய்க்கு வாங்கி இருக்கிறாங்க. 13,000 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க அவங்களும் 2,600 கோடி ரூபாய்க்கு. நிஃப்டி 50 உடைய டார்கெட் JPMorgan வெளியிட்டிருக்கிறாங்க. 12 மாத டார்கெட் 27,000 லெவலை எட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய லெவலிருந்து 12% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க JPMorgan. ஈரான் இப்போ ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் மூடியே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சில கண்டிஷன்ஸை விதிச்சிருக்கிறாங்க அமெரிக்காவுக்கு. அதில் முதல் கண்டிஷன் வந்து ஈரானுடைய சொத்துக்களை அவங்க முடக்கி இருக்கிறாங்க. அது உடனடியாக ரிலீஸ் பண்ணணும். ஆயில் சாங்ஷன்ஸ் விதிச்சிருக்கிறாங்க, அதை நீக்க வேண்டும். அப்புறம் அமெரிக்கா போட்டிருக்கக்கூடிய அந்த பிளாக்கேட் இருக்குது, அதாவது கப்பல்கள் போகிறதுக்கும் வரத்துக்கும் தடை விதிச்சிருக்கிறாங்க. அவங்க ஈரானுக்கு போகிறதுக்கும் வரத்துக்கும் தடை விதிச்சிருக்கிறாங்க அமெரிக்கா. அதை யூஎஸ் வந்து நீக்கணும் அப்படின்ற கண்டிஷன்ஸ் போட்டிருக்கிறாங்க. இதெல்லாமே செய்யாமல் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் திறக்க போகிறது இல்லை, மூடியே இருக்கும்னு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க ஈரான். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கிட்ட. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் விளக்கம் கேட்டிருந்தாங்க. பத்திரிகையில் வந்து ஒரு செய்தி குறித்து 10 லட்சம் ரூபாய் அபராதம் சுப்ரீம் கோர்ட் விதித்திருக்கிறாங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மீது. இது எந்த வழக்கு தொடர்பானதுன்னா NTPC உடனான வழக்கு. 2005ஆம் ஆண்டு முதல் இந்த வழக்கு நிலுவையில் இருந்துகிட்டு இருக்குங்க. அந்த வழக்கில் சுப்ரீம் கோர்ட் 10 லட்சம் ரூபாய் அபராதம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மீது போட்டிருக்கிறாங்கன்னு செய்தி வெளியானது. இதற்கு விளக்கம் இப்போ கொடுத்துருக்காங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். அந்த வழக்குக்கான தீர்ப்பு அல்ல அது. 10 லட்சம் ரூபாய்ன்றது உண்மைதான், அது காஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்ஸ் ஆன் ரெக்கார்ட் அசோசியேஷனுக்கு கட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அது தீர்ப்பு கிடையாதுன்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். அப்புறம் இந்த காஸ்ட்டை கட்ட சொல்லியிருக்கிறாங்கன்னா, பாம்பே ஹைகோர்ட் ஒரு முடிவு எடுத்திருந்திருக்காங்க. அதை எதிர்த்து தான் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அந்த கேஸ் கரெக்டான கேஸ் தான், NTPC தொடர்பான கேஸ் தான். அந்த பாம்பே ஹைகோர்ட் எடுத்த சில டிசிஷன்ஸ் அவங்க என்ன எடுத்திருக்கிறாங்கன்னா, சில அஃபிடவிட்ஸ் தாக்கல் செய்யப்பட்டிருந்திருக்கு. அதில் சில விஷயங்கள் அவங்க நீக்கி இருக்கிறாங்க பாம்பே ஹைகோர்ட். அதை எதிர்த்து தான் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் அதை தள்ளுபடி செய்திருக்கிறாங்க. தள்ளுபடி செய்ததுடன் இந்த 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிச்சிருக்கிறாங்க. அபராதம்னு சொல்ல முடியாது, காஸ்ட்னு சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஏன்னா நீங்கள் தாமதமாக்குறீங்க இந்த கேஸை நடத்துறதுனால, அதனால தான் இந்த காஸ்ட்டை கட்ட சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்ஸ் ஆன் ரெக்கார்ட் அசோசியேஷனுக்கு 10 லட்சம் ரூபாய் கட்ட சொல்லியிருக்கிறாங்கன்ற விளக்கம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்துருக்காங்க. ஏசி நிறுவனங்களுக்கு HSBC கொடுத்துருக்கிற ரேட்டிங் என்ன? ப்ளூ ஸ்டாருக்கு அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஹோல்டிலிருந்து பையாக உயர்த்தி இருக்கிறாங்க. வோல்டாஸ்க்கு தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. ப்ளூ ஸ்டாருக்கு அவங்க கொடுத்துருக்கிற டார்கெட் 1,780 ரூபாய். வோல்டாஸ்க்கு அவங்க கொடுத்துருக்கிற டார்கெட் 1,450, முன்ன சொல்லியிருந்தது 1,460 ரூபாய். சீகால் இந்தியா தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. நேற்று முந்தானத்தில் நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. டெல்லி அரசு அவங்களுக்கு வழங்கியிருந்த ஒரு கான்ட்ராக்டை ரத்து பண்ணியிருந்தாங்கன்னு. இப்போ சீகால் இந்தியாவுடைய ஒரு ஜாயிண்ட் வெஞ்சருக்கு 4 ரோட் ப்ராஜெக்ட்ஸ் கிடச்சிருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் கிட்ட இருந்து கிடைத்த கான்ட்ராக்ட். ஒட்டுமொத்தமாக 2,150 கோடி ரூபாய் கிட்ட கான்ட்ராக்ட். யாருடனான ஜாயிண்ட் வெஞ்சர்? சூஷி இன்ஃப்ரா மைனிங் உடனான ஜாயிண்ட் வெஞ்சருக்கு இந்த 4 கான்ட்ராக்ட்ஸ் கிடச்சிருக்கு. அக்யூட்டாஸ் கெமிக்கல்ஸ் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. 6% அதிகரித்தது. நம்ம முன்னே செய்தி பார்த்துருந்தோங்க. அவங்களுடைய ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு மத்திய அரசு மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அனுமதி வழங்கியிருக்கிறாங்க. இன்சென்டிவ் பேக்கேஜுடன் அனுமதி வழங்கியிருக்கிறாங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். அதோடைய ரியாக்ஷனாக இருந்திருக்கலாம். அதே போல் டிக்சன் டெக்னாலஜி, சிர்மா SGS, கெய்ன்ஸ் டெக்னாலஜிஸ், ஜோதி CNC போன்ற நிறுவனங்களும் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. அதே காரணம் தாங்க, மத்திய அரசு எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம் கீழே சில ப்ராஜெக்ட்ஸ்க்கு அனுமதி வழங்கி இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த நிறுவனங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு எல்லாமே அனுமதி கிடைச்சிருக்கு. இவங்க எல்லாமே நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. மாருதி சுசுகி தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. ஃப்ராங்ஸ் குறித்தான ஒரு டேட்டாவை கொடுத்துருக்காங்க. 38 மாதத்தில் 2 லட்சம் யூனிட்ஸ் ஏற்றுமதி ஆயிருக்கு ஃப்ராங்ஸ் வாகனம் அப்படின்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க. குஜராத்தில் தான் அது உற்பத்தி செய்கிறாங்க. 90 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்திருக்கிறாங்க. ஜப்பான் உள்ளிட்ட 90 நாடுகளுக்கு அவங்க ஏற்றுமதி செய்திருக்கிறாங்க ஃப்ராங்ஸ். இப்போ புது மைல்கல்ல எட்டியிருக்கு. 2 லட்சம் யூனிட்ஸை கடந்திருக்கு 38 மாதத்தில்.
மில்கி மிஸ்ட் நேற்று ஒரு நல்ல லிஸ்டிங்கை பார்த்துதுங்க. 10% அப்பர் சர்க்கியூட்டையும் எட்டியது. கம்பெனி தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. மகாராஷ்டிராவில் புதிதாக அவங்க 48 ஏக்கரில் ஆலை அமைக்க இருக்கிறாங்க. அதற்கான அப்ரூவல் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலாக அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ அண்மையில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோங்க செய்தி, மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகாவில் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஹோல்டர்ஸில் எல்லாமே அது பாசிட்டிவாக பார்க்குறாங்க மில்கி மிஸ்ட். ஏன்னா அன்ஆர்கனைஸ் செக்டருக்கு அது பாதிப்பு இருக்கும், ஆர்கனைஸ் செக்டர்ஸ்க்கு அது நல்ல பாசிட்டிவாக பார்க்குறாங்க மில்கி மிஸ்ட். அவங்க பன்னீர் குறிப்பாக அவங்க சொல்லியிருப்பது இந்த ஆர்கனைஸ் செக்டரில் அது பாசிட்டிவாக இருக்கும்னு கருதுறாங்க மில்கி மிஸ்ட் நிறுவனம். ரேட் கெயின் டிராவல் டெக்னாலஜிஸ் நேற்று ஒரு வீழ்ச்சியை பார்த்துருந்துருக்கு. ஷேர் பிரைஸ் ரெட்டில் தான் இருந்திருக்கு. கம்பெனி தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. வியட்ஜெட் காக்ஸ்தான்ற நிறுவனத்துக்கிட்ட இருந்து ஒரு ஏர்லைன் நிறுவனம், கசகஸ்தானில் இருக்கக்கூடிய நிறுவனம், வியட்நாம் கசகஸ்தான் ஜாயிண்ட் வெஞ்சர்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருந்திருக்கு. இருந்தாலும் நேற்று ரெட்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு ரேட் கெயின் டிராவல் டெக்னாலஜிஸ். ஹொனாசா கன்சூமருடைய ஷேர்ஸை ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் அசெட் மேனேஜ்மெண்ட் விற்பனை செய்திருக்கிறாங்க. ஆகஸ்ட் 14 0.3% ஸ்டேக்கை விற்பனை செய்திருக்கிறாங்க. BSE நேற்று மறுபடியும் வீழ்ச்சியை பார்த்துருந்துருக்குங்க. BSE வந்து NSEல லிஸ்ட் இருக்கக்கூடிய நிறுவனம். தொடர்ச்சியாக 5வது நாள் நேற்று ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம முன்னவே செய்தி பார்த்துருந்தோம், ஜெஃப்ரிஸ் ரேட்டிங்கை டவுன்கிரேட் பண்ணியிருந்தாங்கன்னு. இப்போ நுவாமாவும் டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. BSEயோடைய ரேட்டிங்கை பையிலிருந்து ஹோல்டாக குறைச்சிருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 3240, முன்ன கொடுத்த டார்கெட்டை காட்டிலும் 21% இப்போ குறைச்சிருக்கிறாங்க. இப்போ 3308 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு BSE. BPCL தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் வழியாக ஃபண்ட் ரைசிங் நடத்துகிறாங்க. 5000 கோடி ரூபாய் நடத்துவதற்கு கம்பெனியுடைய போர்டு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. பிராமல் ஃபார்மா நேற்று 3% அதிகரித்தது. NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், கம்பெனி கூடுதலாக 40.6% ஸ்டேக் யாப்பன் பயோவில் வாங்குறாங்க. யாப்பன் பயோவில் ஏற்கனவே 33% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. இப்போ 74% அதை உயர்த்துறாங்க. இந்த யாப்பன் பயோ அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து CDMO பிஸ்னஸில் இருக்கிறாங்க. இந்த டிரான்சாக்ஷனுக்கு 76 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறாங்க பிராமல் ஃபார்மா. வெல்ஸ்பன் லிவிங் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 5% அதிகரித்தது. கடந்த 3 நாட்களில் 14% அதிகரித்தது. கடந்த ஒரு ஆண்டில் 12 மாதத்தில் 55% அதிகரிச்சிருக்கு வெல்ஸ்பன் லிவிங். அவங்களுடைய ரிசல்ட்டும் பாசிட்டிவாக இருந்ததுன்னு நினைக்கிறாங்க. இன்னொரு முறை சரி பார்க்க வேண்டும். நுவாமா ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க வெல்ஸ்பன் லிவிங்க்கு. அவங்க ஹோல்டு இருந்தது முன்ன கொடுத்த ரேட்டிங் இப்போ பையாக உயர்த்தி இருக்கிறாங்க. டார்கெட் ப்ரைஸும் உயர்த்தி இருக்கிறாங்க. முன்ன சொன்னது 145, புது டார்கெட் 209 ரூபாய். மோத்திலால் ஓஸ்வால் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுக்குறாங்க வெல்ஸ்பன் லிவிங்க்கு. எதிர்பார்க்குற டார்கெட் 215, இப்போ 177 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு வெல்ஸ்பன் லிவிங். ஷில்பா மெடிக்கேர் குறித்து NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்களுடைய ஒரு மருந்து அமெரிக்கன் மார்க்கெட்லேருந்து திரும்ப பெறாங்க. கீமோதெரப்பி சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துகள்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன குற்றச்சாட்டுனா கலர் மாறுது அப்படின்ற குற்றச்சாட்டு. ஆனால் எந்த பிரச்சனையும் ஏற்பட்ட மாதிரி தெரியலைங்க. யாருக்கும் எந்த சம்பவம் நடந்த மாதிரி தெரியல. இருந்தாலும் அவங்க இந்த செய்திக்கு பிறகு அவங்க திரும்ப பெறுவதாக, வாலண்டரியாக அவங்களே திரும்ப பெறுவதாக NDTV ப்ராஃபிட்டில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. லலிதா ஜுவல்லரி IPO குறித்தான அப்டேட் நேற்று 2வது நாள் முடிவில் ஒட்டுமொத்த சப்ஸ்கிரிப்ஷன் 3.2 மடங்கு ஆகியிருக்கு. ரீட்டைல் கேட்டகரி மட்டும் 3 மடங்கு ஆகியிருக்கு. கிரே மார்க்கெட்டில் ப்ரீமியம் 36 ரூபாய் கூடுதலாக இருக்குது. அது IPO விலையை காட்டிலும் 18% அதிகம். லென்ஸ்கார்ட் நேற்று இன்ட்ராடேயில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. 4.5% அதிகரித்தது. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், சைனாவில் அவங்க ஒரு சப்சிடரி அமைக்கிறாங்க. அந்த சப்சிடரி வழியாக ஒரு ஜாயிண்ட் வெஞ்சரும் அமைப்பதாக மணி கண்ட்ரோல் அப்டேட் கொடுத்துருக்காங்க. பேர் கொடுத்துருக்காங்க. அது எனக்கு உச்சரிப்பு கரெக்டாக வருமானு தெரியல. அந்த பேர்களும் குறிப்பிட்டிருக்கிறாங்க அந்த மணி கண்ட்ரோல் செய்தியில். இந்திய அரசு ஃப்ளோர் ப்ரைஸை நிர்ணயித்திருக்கிறாங்க. கிளியர் ஃப்ளோட் கிளாஸ் இம்போர்ட்டுக்கான மினிமம் இம்போர்ட் ப்ரைஸ் அவங்க நிர்ணயித்திருக்கிறாங்க. நம்ம முன்னவே செய்தி பார்த்துருந்தோங்க, இது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. 34,000 ரூபாய் விலை நிர்ணயித்திருக்கிறாங்க. இது ஒரு டன்னுக்கு. ஆசாய் இந்தியா கிளாஸ், செயின்ட் கோபைன் இந்தியா போன்ற நிறுவனங்கள் இதனால் பயன்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு NDTV ப்ராஃபிட்டில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. BHEL குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், LIC ஷேர்ஸை விற்பனை செய்து அவங்களோட ஸ்டேக்கை குறைச்சிருக்கிறாங்க. 5.6% குறைச்சிருக்கிறாங்க. எவ்வளவுலேருந்து 5.6% குறைச்சிருக்கிறாங்கன்ற தகவல் இல்லைங்க. தேடி பார்க்கும்போது 7.6%லேருந்து குறைச்சிருக்கிறாங்க. ஆனால் 2024 முதல் அவங்க விற்பனை செய்துக்கிட்டே வந்திருக்கிறாங்க. இப்போ 5.6% குறைச்சிருக்கிறாங்க LIC BHEL நிறுவனத்தில். Colgate-Palmolive HSBC தொடர்ந்து ஹோல்ட் ரேட்டிங் கொடுக்குறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 2140 ரூபாய். இப்போ 1900 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு Colgate-Palmolive. Colgate-Palmolive மேனேஜ்மெண்ட் சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அதில் ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க விலை ஏற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. வரும் குவார்ட்டர்ஸில் அவங்க விலையை ஏற்றுவாங்கன்ற எதிர்பார்ப்பு. என்ன காரணம்? அவங்களுடைய கமாடிட்டி காஸ்ட் அதிகரிச்சிருக்கு, இன்புட் காஸ்ட் அதிகரிச்சிருக்கு. அதற்கு முக்கிய காரணம் இந்த அமெரிக்கா ஈரான் போர்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய ப்ராடக்ட் ப்ரைஸஸ் அவங்க உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து கிடைத்த தகவல் இது. Magellanic Cloud நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 8% அதிகரித்தது. கம்பெனியுடைய சப்சிடி நிறுவனத்திற்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. சப்சிடியோட பேர் ப்ரோவிஜில் சர்வேலன்ஸ். அவங்களுக்கு டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 9 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. Reliance Industries ஜெஃப்ரிஸ் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. டார்கெட் ப்ரைஸை உயர்த்தி இருக்கிறாங்க. முன்ன சொன்னது 250, புது டார்கெட் 280, இப்போ 235 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு Reliance Industries.
எல்என்டி ஃபினான்ஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், இந்த நடப்பு நிதியாண்டில் அவங்க புதிதாக 500 கோல்டு லோன் பிரான்ச்சஸை திறக்க இருக்கிறாங்க. இப்போ அதாவது மார்ச் 31 படி பார்க்கும்போது 330 பிரான்ச்சஸ் இருக்குது எல்என்டி ஃபினான்ஸ் கைவசம். தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. NSE IPO குறித்தான அப்டேட்டுங்க. அவங்க என்ன விலை நிர்ணயிக்க போகிறாங்க அப்படின்ற கேள்வி இருந்துகிட்டு இருக்குங்க. ₹2000 முதல் ₹2100 இடையே அவங்க விலையை நிர்ணயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த வேல்யூவேஷன் NSE உடையது ₹5.26 லட்சம் கோடி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அந்த செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. இன்டர்நேஷனல் ஜெமாலஜிக்கல் இன்ஸ்டிடியூட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. நிதியாண்டு 2027 முதல் டிவிடெண்ட் ₹2.55. அதற்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 24 அதானி என்டர்பிரைசஸ் குறித்து NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு டேட்டா. இயர் டு டேட் நடப்பு கேலண்டர் இயரில் இது வரைக்கும் 35% அதிகரிச்சிருக்கு அதானி என்டர்பிரைசஸ். நிஃப்டி 50ல் டாப் பர்ஃபார்மிங் ஸ்டாக்காக இருக்கிறாங்க 2026. அதே காலகட்டத்தில் நிஃப்டி 50 7% வீழ்ச்சியை பார்த்துருந்துருக்கு. அதானி என்டர்பிரைசஸ் 35% அதிகரிச்சிருக்கு. டாப் பர்ஃபார்மிங் நிஃப்டி 50 ஸ்டாக்காக இருந்திருக்கு. இந்தியா சுகருடைய இறக்குமதி வரியை நீக்குவதற்கோ குறைப்பதற்கோ வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்திய அரசு அது குறித்து பரிசீலனை செய்து வராங்க. சில தினங்களாக நம்ம செய்தி பார்த்துட்டு இருக்கோம். சர்க்கரை விலை அதிகரிக்குது. இந்தியாவில் மட்டுமில்ல உலக அளவிலையும் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. சப்ளையில் பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்ற ஒரு ஐயம் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ இம்போர்ட் டியூட்டியை மத்திய அரசு நீக்குவதற்கான அல்லது குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பத்திரிகையில் செய்தி வெளியாயிருக்கு. அது குறித்து அவங்க பரிசீலனை செய்து வராங்க. அடுத்த மாதம் இந்தியாவில் செமிகண்டக்டர் சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சி நடைபெற இருக்குங்க. செமிகான் இந்தியா 2026 செப்டம்பர் 17 19 வரைக்கும் அது நடைபெற இருக்கு. அதற்கு முன்ன செப்டம்பர் 16 செமிகண்டக்டர் நிறுவனங்களுடைய சிஇஓவுடன் பாரத பிரதமர் சந்தித்து பேசுகிறாருன்ற ஒரு தகவல் இருக்கு. அதாவது உலக அளவில் இருக்கக்கூடிய செமிகண்டக்டர் நிறுவனங்களுடைய சிஇஓ அவர் சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பெரும்பாலும் ஜப்பான், தைவான், சிங்கப்பூர், நெதர்லாண்ட்ஸ்லேருந்து இந்த செமிகண்டக்டர் நிறுவனங்கள் இதில் பங்கெடுப்பாங்கன்ற எதிர்பார்ப்பு. கிட்டத்தட்ட 240க்கும் மேற்பட்ட செமிகண்டக்டர் கம்பெனிகள் இதில் பங்கெடுப்பாங்கன்ற எதிர்பார்ப்புன்னு பத்திரிகையில் செய்தி வெளியாயிருக்கு. ஜீரோதாவுடைய ஒரு நிறுவனர் செபியோடைய ஒரு முடிவை வரவேற்று இருக்கிறாங்க. அது ப்ரொபோசல் ஸ்டேஜ்லாம் இருக்குங்க. செபி இப்போ என்ன கொண்டு வர இருக்கிறாங்கன்னா என்ஆர்ஐஸோடைய ப்ராசஸிங்கை குறைக்க இருக்கிறாங்க. அதாவது அவங்க முதலீடு செய்வதற்கான அந்த ப்ராசஸிங்கை குறைக்க இருக்கிறாங்க. அதில் குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்னென்னா ஃபுல்லி டிஜிட்டல் ஆக போகிறாங்க அந்த ஆன்போர்டிங் ப்ராசஸ். முன்ன என்ன இருந்ததுன்னா அவங்க ஃபிசிக்கலாக இந்தியாவில் இருக்கிற மாதிரி இருந்ததுங்க. இப்போ அவங்க இந்தியாவில் இல்லைனாலும் பரவாயில்ல, டிஜிட்டல் வழியாக அவங்க ஆன்போர்டிங் ப்ராசஸை முடிக்க முடியும். ஸோ இது பாசிட்டிவாக பார்க்கப்படுது. வரவேற்றிருக்கிறாரு ஜீரோதாவுடைய நிறுவனர் நிதின் காமத். ஜீரோதா கைவசம் 50,000 என்ஆர்ஐஸ் நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ் இன்வெஸ்டர்ஸாக இருக்கிறாங்க. இதில் 80% ஆக்டிவாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பதாக ஜீரோதாவுடைய தலைவர் தெரிவிச்சிருக்கிறாரு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியல் இது நேத்துக்கான டேட்டா. ஓப்ராய் ரியாலிட்டி 4% விழுந்தது. டாரன் பவர் 4%, சொனாட்டா சாஃப்ட்வேர் 3%, கோல்கேட்-பாமலிவ் 3%, திரிவேணி டர்பைன் 3%, பில்லியன் பிரெயின்ஸ் கராஜ் 3%, ஏஷியன் பெயிண்ட்ஸ் 2%, HCL டெக்னாலஜிஸ் 2% விழுந்தது. கெய்னஸ் வித் ஹை வால்யூம் பட்டியல் வெல்ஸ்பன் லிவிங் 6% அதிகரித்தது. HEG 6%, அக்யூட்டாஸ் கெமிக்கல்ஸ் 6%, ஏஜஸ் லாஜிஸ்டிக்ஸ் 6%, ஜென் டெக்னாலஜிஸ் 6%, ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் 6%, கிளாக்ஸோஸ்மித்லைன் ஃபார்மா 7%, பிரைம் ஃபோக்கஸ் 7%, டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் 8% அதிகரித்தது. ஜோதி CNC 8% அதிகரித்தது. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.